அண்டர் ஐ ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறது என்ன? அதை எப்பப்ப யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு கீழ ரொம்ப குழி விழுந்த மாதிரி இருக்கும். மேபி அவங்க வெயிட் லாஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல வெயிட் லாஸ் பண்ணலன்னா கூட ஒரு சிலருக்கு நேச்சுரலாவே அந்த இடம் வந்து ரொம்ப ஹாலோ இன்ஃப்ரா ஆர்பிட்டல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அந்த ஹாலோனஸ ஃபில் பண்றதுக்கு நம்ம ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அந்த அண்டர் ஐ ரீஜியன் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அந்த இடத்த வந்து நம்ம வந்து அந்த டார்க்னஸ் மெயினா எதனாலனா, அந்த லைட் ரிஃப்ளெக்ஷன் அந்த இடத்துல ஆகும்போது, யூசுவலா அந்த கண்ணுக்கு கீழ இருக்கிற ஏரியால நெறைய பிளட் வெசல்ஸ் இருக்கும். அந்த பிளட் வெசல்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயி தான் வந்து நம்மளுக்கு வந்து டார்க் அதிகமா தெரியும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல இந்த டார்க்கா தெரியறத மறைக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இன்ஜெக்ட் பண்ணும்போது அந்த ரிஃப்ளெக்ஷனோட இது குறைஞ்சு நம்மளுக்கு வந்து அந்த டார்க்னஸ் கம்மியா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, அண்டர் ஐல வந்து ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஃபோல்ட் ஆஃப் ஸ்வெல்லிங் இருக்கிறத பார்க்கலாம் நம்போ. இந்த மாதிரி அந்த இடம் வந்து அன்ஈவனா இருக்கு இந்த ஸ்வெல்லிங்னால அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அந்த இடத்துல ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணி அந்த இடத்த ஈவனா பண்றது மூலியமா அந்த இடத்த கொஞ்சம் அழகா காமிக்க முடியும். இப்போ இந்த ஃபில்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்லர்ஸ்ங்கிறது ஹைலூரானிக் ஆசிட்ங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த ஃபில்லர்ஸ் வந்து நீடிலோட வரும்போது. பட் வந்து நம்ம அண்டர் ஐல யூஸ் பண்ணும்போது, நீடில் யூஸ் பண்றது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா, நம்மளுக்கு கண்ணுக்கு கீழ அதாவது அண்டர் ஐ ஏரியா வந்து நெறைய பிளட் வெசல்ஸோட இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கின்னுக்கு கீழேயே போன் இருக்கும். அதுக்கு நடுவுல பிளட் வெசல்ஸ் இருக்கும். அந்த இடத்துல ரொம்ப நம்மளுக்கு ஃபேட்டி டிஷ்யூவும் கிடையாது. அதனால இப்ப நீடில்ஸ் யூஸ் பண்ணோம்னா, இந்த பிளட் வெசல்ஸ் வந்து இன்ஜுரி ஆயி, அது மூலியமா ப்ளீடிங் ஆயி, அந்த இடத்துல வந்து ஒரு கண்ணி போன மாரி வரதுக்கு, ஸ்வெல்லிங் வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அது போறதுக்கு 3 வீக்ஸ், 4 வீக்ஸ் அந்த மாதிரி ஆயிடும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபில்லர்ஸ்க்கு வந்து கேனுலாஸ்ன்னு இருக்கு. கேனுலாஸ்ங்கிறது வந்து ரொம்ப நீளமா இருக்கும். பட் ஆனா அது வந்து ஒரு பிளாஸ்டிக் இதனால செய்யப்பட்டிருக்கும். டிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ப்பா இருக்காது. அந்த ஃபில்லர்ஸ் கேனுலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அண்டர் ஐ ஃபில்லர் போடுறது வந்து சேஃபான ஒரு டெக்னிக். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அண்டர் ஐ ஹாலோவா இருக்கு, இல்ல ரொம்ப டார்க்கா ஃபீல் பண்றீங்க. அந்த இடத்துல வந்து ஸ்வெல்லிங் மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா, நீங்க பக்கத்துல ஒரு பிளாஸ்டிக் சர்ஜன போய் பார்த்து, இதுக்கு என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுட்டு, ஃபில்லர்ஸும் என்ன ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்றாங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் தனிப்பட்ட ஃபில்லர்ஸ் இருக்கு. அண்டர் ஐக்குனா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ஃபில்லர்ஸ் இருக்கு. சீக்ல வால்யூம் இன்ஜெக்ட் பண்ணணும்னா அதுக்கு தனியா ஃபில்லர்ஸ் இருக்கு. லிப்ல இன்ஜெக்ட் பண்றதுக்கு அதுக்கு தனியா ஃபில்லர்ஸ் இருக்கு. அதையும் கேட்டு தெரிஞ்சுட்டு நீங்க அந்த இடத்துல ஃபில்லர்ஸ் போட்டுக்கலாம். தேங்க் யூ.